ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தினமும் உங்ககிட்ட நான் பேசுகிறது, அவர் சமூகத்தில் அமர்ந்து வார்த்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது ஆவியானவர் சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை. தி வெயிட்டிங் பீரியட் இஸ் ஓவர். நீங்கள் காத்திருந்த அந்த நாட்கள் முடிந்தது. எப்பேற்பட்ட வல்லரசு நாடாக இருந்தாலும், இப்போ பார்த்தீங்க, அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு, ஈரானுக்கு யுத்தம் நடந்தது. அவங்ககிட்ட பல லட்சம் கோடி அப்படி பணம் போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த யுத்தத்திற்கும் ஒரு எண்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா யுத்தம் அவ்வளோ இல்லை, முன்னாடி மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு ஆரம்பம் தான், ஒரு முடிவு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் யுத்தம் ஆரம்பிச்சிருக்குன்னா அது யுத்தத்துக்கு முடிவு இருக்குது. அந்த யுத்தத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்க, யாரை பற்றி கொண்டு இருந்தீங்க, யாரை சார்ந்து இருந்தீங்க. இப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னா, அந்த துன்பத்தின் பாதையில் நீங்கள் யாரை சார்ந்திருந்தீங்க இவ்வளோ வருஷம்? மனுஷனையா அல்லது தேவனையா? தேவனே என்றால் உங்களுடைய காத்திருப்பு முடிந்தது. நீங்கள் இப்போ கானான் கூட இடத்துக்கு நேராக வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு வசனம் ஒன்று வாசித்து காண்பிக்க ஆசைப்படுறேன். அதிலிருந்து ஆவியானவர் உங்களுக்கு பேச போகிறார். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விளக்கமாக உங்களுக்கு அப்படியே சொல்லணும்னு எதுவுமே நெசசரி இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வசனம் நல்லா தெரிஞ்ச வசனம். அநேகருக்கு இது வாக்குத்தத்தமான வசனமாக கூட இருக்கலாம். ரொம்ப நாளாக ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணி 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 நம்ம ஹார்ட் என்னதமாகும், அட போபா அப்படின்னு ஆகிடும். இது எல்லாருக்கும் நடக்கும், ஹியூமன் நேச்சர் இது. எல்லாருக்குமே நடக்கும். ஒரு குழந்தை கூட நடக்கும். ஆசையாக ஒரு பொருள் கேட்கும், அந்த பொருள் கிடைக்கலன்னா என்ன ஆகிடும், ஹார்ட்டு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போது பெரியவங்களுக்கு நமக்கு நடக்காத கேட்டிங்கன்னா நமக்கும் தான் நடக்கும். கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு 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 இது முடிஞ்சால் இவ்வளோ சூப்பராக இருக்கும், இதெல்லாம் நடந்து இதெல்லாம் கையில் கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும், ஊழியம் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், இந்த ஊழியத்து மேலே இருக்கிற தடெல்லாம் உடஞ்சா எப்படி இருக்கும், பிஸ்னஸ் மாத்திரம் இந்த ஒரு காரியம் நடந்து இந்த ஒரு கான்ட்ராக்ட் ஓகே ஆச்சுன்னா, இந்த ஒரு லோன் எனக்கு சேங்ஷன் ஆச்சுன்னா, இந்த ஒரு கடன் பிரச்சனை முடிஞ்சதுன்னா, இந்த ஒரு கேஸ் முடிஞ்சதுன்னா, இந்த குடும்ப பிரச்சனை வியாதி முடிஞ்சதுன்னா, சரி எப்படி இருக்கும் அந்த நாள் அப்படின்னு நம்ம அப்படி இமேஜினுக்குள்ளே போவோம். இமேஜினுக்குள்ளே போகிறது தப்பு இல்லை, ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் தேவனாய கர்த்தர் முடிப்பார் என்ற விசுவாசம் இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், இவர் என்ன முடிச்சிட்டார் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு முடிச்சிட்டார், ஆனால் எதுவுமே தெரியலையே, கையில் எதுவுமே வரலையே அப்படின்னா ஒரு டேட் வச்சுருக்கிறார். அந்த டேட் வரைக்கும் அப்போ நம்ம என்ன தாங்க பண்ணணும்னா துதிக்கணும், அவரை தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்யூப்பா, அப்பா பெயினாக தான் இருக்குது, அழுகுறீங்களா, படுத்துட்டு அவர் கூட அழுதுருங்க. கண்ணில் தண்ணியே வரலையா, அப்படியே படுக்கடி ஆயிடுறீங்களா, பரவாயில்ல, படுத்துட்டு அவர் துதிச்சிருங்க. ஆனால் அவர் இல்லாமல் மட்டும் அழுதுறாதீங்க, அவர் இல்லாமல் மட்டும் அப்படியே யோசிக்காதீங்க, அவர் கூட வைத்து கொள்ளுங்க. நீங்கள் கண்ணீரின் பாதையில் நடந்து போனாலும், நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் அவங்க கூட தான் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன். அதான் உண்மை, அதுதான் உண்மை. நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், இது ஒன்று நடந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் லைஃபு, எப்படி மாறிடும், இந்த ஒரே ஒரு காரியம், இந்த ஒரே ஒரு பிரச்சனை மாத்திரம் முடிஞ்சதுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டு நீங்கள் இன்றைக்கி மேபி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அந்த நாள் ஏன் இந்த நாளாக இருக்கக்கூடாது? ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும், இல்லை வழக்கமாக போயிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே எங்கே நமக்கு ஒரு காரியம் மாற்றப்படுகிறதுனா, நீங்கள் யாரை மையமாக வைத்து இவ்வளோ வருஷம் நீங்கள் காத்திருந்தீங்க? உங்கள் பலத்திலையா? இல்லை என்கிட்ட பணம் இருந்தது தம்பி, அதனால் நான் தாக்கு பிடிச்சேன். இல்லை, வனாந்தரத்தில் யார் ஒருத்தங்க தேவனை மாத்திரம் சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் கானானுக்குள்ளே கொண்டு போவார். வனாந்திரத்தில் மாம்சமாக சிலதை யோசிக்கலாம், சில இந்த காரியத்தை பயன்படுத்தலாம், இந்த மனிதர் ஆலோசனை கேட்கலாம், நமக்கு தான் அறிவு இருக்கே அப்படின்னு நம்ம பண்ணுறவங்களுக்கு அது தெரியல. ஆனால் என்னுடைய உயிரே போனால் கூட அது உங்ககிட்ட போட்டோம் அப்படின்னு நீங்கள் செய்யுங்கன்னு யார் ஒருத்தங்க வனாந்திரத்தில் தேவனுக்காக காத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு அவர் செய்கின்ற அதிசயம் தான் இன்றைக்கி நெடுங்காலமாய் காத்திருக்கிறேன். இப்படி நடந்தால் சூப்பராக இருக்கும்ல, குடும்பம் எல்லாம் மாறிடும்ல, பிரச்சனை எல்லாமே சரியாயிடும்ல, எல்லாமே நல்லாயிடும்ல. ஆனால் எங்கே எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எதுவும் மாறின மாதிரி தெரியல.
ஆனால் நடந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஹார்ட்டு ஒரு மாதிரி சோர்வாகி இருக்கலாம், ஆகும். அதை எதிர்பார்க்குறாரு. அந்த அந்த எதிர்பார்க்குற நேரத்தில் நீங்கள் நான் என்ன பேசுகிறோம் அதையும் எதிர்பார்க்குறாரு. அந்த சோர்வான நேரத்தில் ஜீசஸ் 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 அப்பா நீங்கள் தான் முடியல, என் ஜீவன் போயிடலாம், இதுக்கு அழுத்தங்கள் முடியல, நான் மறிச்சிடலாம், என்னை எடுத்துக்கோங்க. அப்போ அவர் சொல்லுவார், உன்னை எடுத்துக்கணுன்னா நான் எப்போ எடுத்திருப்பேன், இவ்வளோ உபத்திரவமாக கொடுத்தேன், ஏன்பா உனக்கு பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஒன்று வச்சுருக்கேன், நீ இன்னும் பார்க்கலல்ல, என் கரத்தின் கிரியை நீ ஃபுல்னஸை பார்க்கலல்ல, நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னும் முழுமையை பார்க்கலல்ல, இவ்வளோ வருஷம் நீ தாக்கு பிடிச்சி என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு காரியத்தில் இருக்கிற, இவ்வளோ கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற, உனக்கு செய்யாமல் அப்போ நான் வேறு யாருக்கு செய்வேன்? இன்னும் நீங்கள் நான் தேவனுடைய முழுமையான கரத்தின் கிரியை பார்க்கல. நம்ம வாழ்க்கையில் அவர் எழுதி வைத்திருக்கிற, தீர்மானித்து வைத்திருக்கிற, ஏற்படுத்தி வைத்திருக்கிற, அவர் இதயத்துக்குள் யோசித்து வைத்திருக்கிற அந்த அந்த ஒரு காரியத்தை முழுமையை நம்ம பார்க்கல. ஆனால் இந்த மாதம் இன்றைக்கி நம்ம அதை பார்ப்போம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், வெறுமனது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நம்ம ஆசைப்பட்டது வந்த ஒன்று எப்படி அமைதியாக இருப்போமா? ஓகே ஓகே அப்படி வை, அப்படி இருப்போமா? அவ்வளோதான், வீடு ரெண்டாயிடும். பறப்போம், ரெக்கை இருந்தால் பறந்துடுவோம், இங்கே போவோம் அங்கே போவோம், நம்மளை மறந்து ஆர்ப்பரிப்போம். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் அப்படி உங்களை மறந்து ஆர்ப்பரிக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த ஹாப்பியாக பார்ப்பாங்கன்னு தெரில. ஆனால் பரலோகத்தில் ஒருத்தர் வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு உங்களே தான் பார்த்து கொண்டிருப்பார். நீங்கள் ஆர்ப்பரித்து அகமகிழும் போது அவர் சிரிப்பார். என்னமா சிரிப்பார்? என் பையன் என் பொண்ணு இவ்வளோ வருஷம் அப்படியே எலும்பு முதலாக தோல் முதலாக அப்படியே ஒட்டி கொண்டு ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரண்டி கொண்டு இருந்தா, ஒவ்வொரு நாளும் அப்பா அப்பா அப்பான்னு கெஞ்சிட்டு இருந்தா, இன்றைக்கி நான் இது நடத்தின உடனே எப்படி துள்றா பார்த்தியா அப்படின்னு, என் பொண்ணு இது என் பையன் அதான் நடத்தினேன் அப்படின்னு அவர் பேசுவார். அந்த இடத்துக்கு அநேகர் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நடக்கும். இந்த மாதம் நடத்துவார், இந்த வாரம் நடத்துவார். பி ரெடி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.